ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவருக்கே ஒரு ஆலோசனை சொல்லுகிற ஆபிரகாமா இருக்கிறார். நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் போய் ஆபிரகாம் போய் ஆண்டவரிடத்துல சொல்றாரு, ஆண்டவரே நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதுங்க, எங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு பெண் இருக்கிறா, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவன் பேரு இஸ்மவேல். நான் அவனை என் குடும்பத்தின் சுதந்திரமா நான் எடுத்துக்கிறேன், என் சொத்தையெல்லாம் அவனுக்கு எழுதி வச்சிடுறேன், அவனிடத்துல நம்முடைய சந்ததி வரட்டும், சரியா இருக்கும், பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் டிஸ்டர்ப் இருக்காது என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன? அவர் சொல்லுகிறார், அந்த அடிமை பெண்ணை அந்த குழந்தையும் நீ அகற்றி விடு என்று சொல்லுகிறார். உன்னை விட்டு நீ அகற்று, நான் உன் சுதந்திரத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன்னிடத்திலே நீ நம்பிக்கையாய் இருக்கிற உன் அடிமை, உன்னை அடிமைப்படுத்துகிற, உன்னை அடிமைத்தனத்துக்குள்ளாய் நடத்துகிற காரியங்களை உன்னை விட்டு அகற்று என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டில தேவ பிள்ளையே, உன்னை தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு அமர பண்ண இயலாதபடிக்கு உன்னை அடிமைப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் உன்னை விட்டு விலக்கும்படியாய் தேவன் உன்னை அழைக்கிறார். அது ஒருவேளை தொழில்நுட்ப பொருட்களாய் இருக்கலாம், தேவையில்லாத உறவுகளாய் இருக்கலாம், தேவையில்லாத ஐக்கியங்களாய் இருக்கலாம், தேவையற்ற ஆராதனைகளாய் இருக்கலாம். தேவன் உன்னை சுதந்திரமாய் அழைத்திருக்கிறார்.